அக்பரும் பீர்பாலும் ஒரு நாள் அந்த தோட்டத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அக்பர் வந்து ஒரு பூசணி செடியை பார்த்தார். அது பெரிய பெரிய காயெல்லாம் பழுத்து இதாக கிடந்துச்சு. அந்த இதில் அந்த கொடியில் படர்ந்து கிடந்துச்சு. இந்த பக்கம் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. இந்த ஆலமரத்தில் சின்ன சின்ன ஆலம்பழமா இருந்துச்சு. அது பார்த்துட்டு இப்போ இவர் சொன்னார், அக்பர் சொன்னார், இந்த சாமிக்கு விவசாயே கிடையாது, இயற்கைக்கு விவசாயே கிடையாது. இது இவ்வளோண்டு இந்த சின்ன ஒரு பூசணி செடியில இவ்வளோ பெரிய காய் முளைச்சிருக்கு, இவ்வளோ பெரிய மரத்துல சின்ன சின்ன பழமா முளைச்சிருக்கு, என்ன காரணமா இருக்கும் பீர்பால் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ரிட்டர்ன் வரும்போது நான் சொல்றேன், நான் யோசித்து சொல்றேன், வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போனாங்க. ரிட்டர்ன் வரும்போது நல்லா மழை பிடிச்சிக்கிருச்சு. மழை பிடிச்சோன்னா ஒரு இந்த ஆலமர அந்த கீழேயே வந்து நின்னாங்க அவங்க 2 பேருமே. அப்போ மரத்துல இருந்து ஒரு நல்ல பழம் ஒண்ணு மேலேருந்து கீழே விழுந்து இவர் நம்ம அக்பர் தலையில டம்னு விழுந்துருச்சு. உடனே வலி தாங்கல அவருக்கு. ஐயோன்னு சொன்னார். அப்பதான் பீர்பால் சொன்னாரு, ஒருவேளை இந்த மரத்துல பூசணி எல்லாம் இது தொங்கிட்டு இருந்துச்சுன்னா, ஒருவேளை அது விழுந்துச்சுன்னா நீங்க என்ன ஆயிருப்பீங்க? இயற்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வைக்காம இருக்காது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இயற்கையோட இணைந்த வாழ்க்கை. இயற்கை எந்த காரணமும் இல்லாம ஒரு நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ யாருக்கும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னும் பேசுவோம். வணக்கம். வாழ்க வளமுடன்.